அனைவருக்கும் வணக்கம். மாலத்தீவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீர் 3 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக இன்றைக்கு இந்தியா வந்து இறங்கியிருக்கிறார். நண்பர்களே, மாலத்தீவுடைய அதிபராக சீனா ஆதரவாளரான முகமது மொய்சு பதவியேற்ற பிறகு கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு உயர் அதிகாரி, ஒரு மினிஸ்டர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வராரு. இதுவரைக்கும் முகமது மொய்சும் வரல, எந்த உயர் அதிகாரிகளும் இந்தியாவுக்கு வரவில்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே சுட்டி காட்டணும். ஏன்னா பாரம்பரிய வழக்கமே என்னன்னா, அவங்க நாட்டில் ஒரு புதியதாக ஒரு அதிபர் பதவியேற்றார் அப்படின்னா அவருடைய முதல் அரசுமுறை சுற்றுப்பயணம் இந்தியாவாக தான் இருக்கும். ஆனால் இந்த முறை அவர் வந்து அதை மாற்றிவிட்டு துருக்கி போனார், அதுக்கப்புறம் சீனா போனார். இது வரைக்கும் முகமது மொய்சுக்கு இந்தியா வர்ற ஐடியாவே இல்லை. ஆனால் மனுஷன் விவரமாக தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. எதுக்காக? மடிப்பிச்சை கேட்கத்தான், வேற எதுக்கு? இந்தியாவிடம் மன்றாடி சில விஷயங்களை கேட்பதற்காக வந்திருக்கிறாரு. இதற்கு இந்தியா செவிசாய்க்குமா? நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மிக காட்டமாக சில பதில்களை சொல்லியிருந்தாலுமே கூட இன்றைக்கு அவர் தொலைது போன்னு விட்டு கொடுத்துட்டு போவாரா அல்லது மாலத்தீவுக்கு தக்க பாடம் புகட்டுவாரா? இன்றைய காணொளியில் இதைத்தான் நண்பர்களே விவாதிக்க போறோம். வாங்க. ஒரு நாட்டுடைய தலைவரோ அல்லது அந்த நாட்டுடைய உயர் அதிகாரிகளோ இந்தியாவுக்கு வருவது அப்படிங்கிறது 2 நாட்டு உறவுகளையும் பலப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே சமயத்தில் இந்தியாவை பகைத்து கொண்ட நாட்டிலிருந்து ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, இந்தியாவை வெறுக்கிறோன்னு அறிவித்த ஒரு நாட்டிலிருந்து ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, இந்தியாவே வெளியேறு அப்படின்னு எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணி அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியையும் பெற்று அதற்கு பிறகு ஒரு உயர் அதிகாரியோ ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரோ ஒரு நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர்றாருன்னா இந்தியா அவரை எதிரியாக பார்க்குமா அல்லது நண்பனாக பார்க்குமா? அந்த கேள்விதான் இன்றைக்கு மாலத்தீவு மக்களுடைய மனதில் மேலோங்கி இருக்குது. கடந்த 1.5 வருட காலமாக இந்தியர்கள் மீது அப்படியே விஷத்தை கக்கிற மாதிரி கக்கின மாலத்தீவுடைய அதிபரும் அவங்க நாட்டு உயர் அதிகாரிகளும் மினிஸ்டர்களுமே கூட இன்றைக்கு வாய் மூடி மௌனியாக இருக்கிறாங்க. அந்த நாட்டு அதிபர் தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை இந்தியாவுக்கு அனுப்புறாரு, தன்னுடைய முதல் அஃபீஷியல் ட்ரிப்ல. இந்த ட்ரிப்ல அவர் என்ன அஜெண்டா வச்சிருக்கிறாரு, என்ன கோரிக்கையோட வராரு அப்படின்னு பார்த்தோம்னா 3 முக்கியமான கோரிக்கைகள் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. 1, இந்தியாவிடம் லோன் ரீஸ்ட்ரக்சரிங் கேட்கறதுக்கு வர்றாரு அப்படிங்கிறாங்க. 2வதாக இந்தியாவிடம் இருந்து மேலும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி கேட்டு வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. 3வது விஷயமாக இந்தியாவிடம் வந்து கட்டுமான பொருட்கள் மற்றும் பிற உதவிகளை கோருவதற்கு அவர் வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 2 கையை நீட்டிக்கிட்டு இந்தியாவிடம் உதவி கேட்டு வருகிற நிலையில் இருக்கிற ஒரு நாடு மாலத்தீவு. இந்தியாவிடம் கடந்த பல தசாப்தங்களாக பல உதவிகளை பெற்ற ஒரு நாடு இந்தியாவிடம் மீண்டும் கையேந்தி நிற்குது. ஆனாலும் லொல்லு பண்ணிக்கிட்டே கையேந்தி நிற்குது. இது வந்து நம்மளால ஏற்றுக்கவே முடியாத நண்பர்களே. இந்த மாலத்தீவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லையா மூசா ஜமீர், அவர் இந்தியா கிளம்பும் போது ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் நண்பர்களே. அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுக்கு நான் பேச்சுவார்த்தை நிமித்தமாக போகிறேன், என்னுடைய முதல் அரசு முறை பயணமாக 3 நாள் சுற்றுப்பயணமாக போகிறேன். அப்பொழுது இந்தியாவிடம் பலவிதமான விஷயங்களை பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தைகள் மியூச்சுவல் பெனிஃபிட்டை நோக்கி பயணிக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. மியூச்சுவல் பெனிஃபிட்னா என்ன? உனக்கு நான் உதவி பண்ணுறேன், நீ எனக்கு உதவி பண்ணு, பரஸ்பரம் உதவி செய்து கொள்வதற்கு பேர் தான் மியூச்சுவல் பெனிஃபிட். இன்னும் சொல்லப்போனால் மியூச்சுவல் பெனிஃபிட்டுங்கிறது பரஸ்பரம் நலன் பெற்றுக்கொள்வது, சலுகைகள் பெற்றுக்கொள்வது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க நண்பர்களே, அவர் எழுதி இருக்கிறதுல உண்மை என்ன? அதாவது என்னதான் நாம் வந்து கைப்பில்லை அப்படின்னு ஊருக்குள்ளே சொல்லிட்டு தெரிஞ்சாலும் கெத்து காமிச்சாலும் உண்மை என்னங்கிறது இருக்குது இல்லையா? மாலத்தீவு இந்திய உறவுகளில் மியூச்சுவல் பெனிஃபிட்னு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பலரும் பல நெட்டிசன்களும் இவருடைய ட்வீட்டுக்கு பதில் எழுதி கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. நாம் உட்பட நம்மளால் அந்த ட்வீட்டை படிச்சுன்னே ஜீரணிக்கவே முடியல. அடுத்த செகண்ட் போய் ஏப்பா உண்மையிலேயேவா
மியூச்சுவல் பெனிஃபிட்டா கொஞ்சம் மனசாட்சியோட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி நாமளும் கூட தான் ட்வீட் போட்டிருக்கிறோம் நண்பர்களே. ஆனாலும் கூட கொஞ்சம் கூட சொரணையே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேற 2 நாட்களுக்கு முன்பு கூட அவங்க நாட்டு அதிபர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் தேதி குறித்தபடி மே 10ஆம் தேதிக்குள்ள இந்திய படையினர் வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைய தினம் காலையில் நமக்கு வந்த செய்திப்படி இந்திய படைகள் அங்கிருந்து 52 பேர் அந்த நாட்டை விட்டு வெளியேறாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு நண்பர்களே. இந்தியா தன்னுடைய படை வீரர்களை அங்கிருந்து வாபஸ் வாங்கி கொண்டிருக்குது. அடுத்த சில நாட்களில் முழுமையாக வாபஸ் பெற்றுவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாடு இந்தியாவிடமே கையேந்தி நிற்கலாமா? அவங்க கேட்குற விஷயங்களை பாருங்க. நான் 3 விஷயம் சொன்னோம் இல்லையா. முதலாவது விஷயம் எடுத்தீங்கன்னா கூட இந்தியாவிடம் லோன் ரீஸ்ட்ரக்சரிங் கேட்டு வந்திருக்குது. அதாவது மாலத்தீவுடைய வெளிநாட்டு கடன் இருக்குது இல்லையா, அது மாலத்தீவுடைய ஜிடிபியோட 120% அதிகம்னா பார்த்துக்கோங்களேன். இந்த நாட்டுடைய ஒரு வருட பொருளாதார உற்பத்தியை விட 120% அந்த நாட்டுடைய வெளிநாட்டு கடன் மட்டும் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுல மிகப்பெரிய அளவில் யார்கிட்ட கடன் வாங்கி இருக்குது மாலத்தீவுன்னு பார்த்தா சீனாவிடம் தான். சீனாவிடம் கிட்டத்தட்ட $1 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலாக கடன் வாங்கியிருக்குது. இந்தியாவிடம் எவ்வளோ வாங்கியிருக்குதுன்னா $400 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு பக்கமாக வாங்கியிருக்குது. அதில் அடுத்த சில நாட்களுக்குள்ளாக $50 மில்லியன் அமெரிக்கன் டாலரை இந்தியாவுக்கு திருப்பி கட்ட வேண்டிய ஒரு சூழல்ல இருக்குது மாலத்தீவு. இதனால தான் இப்பொழுது இங்கே வருகிற மாலத்தீவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட இந்த $50 மில்லியன் மட்டுமல்ல, இனி வருகிற கடனை திருப்பி செலுத்த வேண்டிய அந்த ஷெட்யூல் இருக்குது இல்லையா, எத்தனாம் தேதி எவ்வளவு செலுத்தணும், அதுல எல்லாம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சலுகைகளை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க போவதாக அவர் ஏற்கனவே மாலத்தீவுல சொல்லிட்டு தான் கிளம்பி இருக்கிறார் மனுஷன். இதே கேள்வியை சீனாவிடம் போய் கேட்க வேண்டியதுதானே. உனக்கு சீனா தானே வேணும்னு நீங்க முடிவு பண்ணி இருக்கிறீங்க, அப்ப சீனாவிடம் போய் கெஞ்ச வேண்டியதுதானே அப்படிங்கிற கேள்வி நம் மனதில் மட்டுமல்ல மாலத்தீவு மக்களிடையும் இது ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் பலரும் என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, மாலத்தீவுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட பலரும் என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, இதே போலதான் இலங்கையும் இந்தியாவை பகைத்து கொண்டு சீனாவிடம் போய் தஞ்சம் புகுந்தது. ஆனால் சீனாவுடைய கடன் வலையில இலங்கை சிக்கி சின்னாபின்னமாகி நடுத்தெருவுக்கு வந்தது. அந்த சமயத்துல கூட சீனா உதவிக்கு வரவில்லை. சீனா கிட்ட போய் கடனை கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க, நாங்க கொஞ்ச நாள் கட்டுறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டபோது சீனா கொடுக்கவில்லை. மாறாக கடந்த பல தசாப்தங்களாக யார் முதுகுல திருப்பி இலங்கை முதுகுல குத்துச்சோ, யாருக்கு துரோகம் செய்ததோ அந்த இந்தியா தான் இலங்கையை போய் காப்பாத்துச்சு. இன்றைக்கு இலங்கை இன்னைக்கு மீண்டு வந்திருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் இந்தியா தான். இதை இலங்கை மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள், இலங்கையுடைய சிங்கள பௌத்த ஆதிக்கவாதிகளும் உணர்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில மாலத்தீவு அதே தவறை செய்யலாமா அப்படின்னு சொல்லி பலரும் அங்க கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களே இந்த கேள்வியும் கேட்குறாங்க. இந்தியா கிட்ட $400 மில்லியன் கடன் வாங்கியிருக்கிறோம், ரைட்டு. இந்தியாவிட்ட போய் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதுக்கு கேட்குறீங்க, எங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுங்கிறீங்க, கடனை வட்டி தள்ளுபடி பண்ணுறீங்க, எல்லாம் கேட்குறீங்க. ஏன் இதை விட 2 மடங்குக்கு மேலாக $1 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலாக சீனாவிடம் மாலத்தீவு கடன் வாங்கி இருக்குது. சீனாவிடம் போய் இதே மாதிரி ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுங்க, எங்க கடன் வட்டி கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்க வேண்டியதானே. இதற்கும் சீனாவிடம் வாங்கினது ஹை இன்ட்ரெஸ்ட் லோன், அதாவது அதிக வட்டிக்கு வழங்கப்பட்ட ஒரு கடன். இந்தியா கொடுத்திருப்பதோ குறைந்த வட்டிக்கு கொடுத்திருக்கிற கடன். அப்படி இருக்கும்போது இந்தியாவையே கழுவி ஊத்திட்டு இந்தியாவிட்டே போய் மண்டிட்டு கெஞ்சறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு மாலத்தீவுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மக்களும் இதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, நாம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மற்றும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட கேட்டுக்கிற தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த துரோகிகள் மாலத்தீவுக்கு உதவி செய்யாதீங்க. எந்த விதமான உதவியையும் மாலத்தீவுக்கு நம்ம செய்யக்கூடாது. தட் இஸ் அ கான் கேஸ். சீனாவிடம் சரண்டர் ஆயிடுச்சு.
சீனாவிடம் ஏற்கனவே டிஃபென்ஸ் டீல்லாம் போட்டுட்டாங்க. சீனாவிடம் ஹைட்ரோகிராஃபிக்கான கான்ட்ராக்டை கொடுத்துட்டாங்க. இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த மாலத்தீவை சுற்றி இருக்கிற அந்த கடல் பரப்பு, கடல் படுகை வரைபடங்களை உருவாக்குவதற்கான ஹைட்ரோகிராஃபிக்கான கான்ட்ராக்டை இந்தியாவிடம் கேன்சல் பண்ணிட்டு அதை சீனாவுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு மட்டும், அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு மட்டும் நாம் ஏன் உதவி செய்ய வேணும்? மாலத்தீவு நம்மை படுத்தியதற்கு அனுபவிக்க வேணுமா வேண்டாமா? அவங்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் சர்வதேச ராஜதந்திரம், இந்தியாவுடைய எதிர்கால நலன், இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு பின்னால் இந்த 140 கோடி இந்தியர்களும் நிற்பார்கள் அப்படிங்கிறதையும் நாம் தெளிவாக உணர முடியுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.